கதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றுறாங்க ஆகாஷ் மேலே. இதுக்கப்புறம் வந்து அவள் ஒழியிறா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவளுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னையோட தலைமொழிகிட்டா எல்லா விஷயத்தையும். நீ தான் எனக்கு முக்கியம், புரியுதா? எனக்கு இந்த கல்யாணம்லாம் முக்கியம் கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கவே முடியாது. இதோட முடிச்சிடுது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அபி வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படியே பார்த்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. என் பிள்ளைக்கு எது நல்லதோ அதான் நான் பண்ணுறேன். நீ பண்ணிட்டா நான் வந்து அவளை மறந்துடுவேன்னு நினச்சிட்ருக்கியா? நீ தண்ணி எடுத்து ஊற்றிட்டா அவளை நான் மறந்துடுவேனா? உனக்கு அவ்வளோதாம்மா இதெல்லாம் பண்ணியேனா அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு ஆகாஷ். உடனே வந்து நம்ம ராகவ் வந்து ஆகாஷை சமாதானப்படுத்தி கூட்டின்னு போகிறாரு. ஆகாஷம் வந்து கோயிலில் சந்திக்கிறாங்க. அப்போ அனு சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. உங்கள் உயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் வேணாம். தயவுசெய்து என்னை மறந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஆகாஷ் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ என்னை மறந்துட்டு உங்களால் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் வாழறனோ இல்லையோ அது 2ஆம் பட்சம். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கணும்ல, நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அது போதும். ஆகாஷ் தயவுசெய்து இதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த பேச்சே வேணாம். நம்மளுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஆகாஷ் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ முடிவாக என்ன சொல்கிறீங்க அனு? என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னா நான் அதெல்லாம் நம்ப மாட்டேனோ. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைனோ. நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அனு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா அப்பா சம்மந்தம் இல்லாமல் நான் கல்யாணத்துக்குலாம் சம்மதிக்கவே மாட்டேன், புரியுதா? அதுவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து இந்த மாதிரி ஆகும்னு சொல்லும்போது நான் இப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? அதனால் நான் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல, இதுதான் அவங்க முடிவான்றாங்க. ஆமாம், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. உடனே ஆகாஷ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து அவங்க கழுத்தை தாலியை கட்டிடுறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க. கதறி கதறி அழறாங்க. தாங்கிக்க முடியாமல் நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவும் வந்து அபியும் வந்து அங்கே இருக்காங்க. இவங்க 2 பேரும் கூட்டின்னு வந்ததால் அவங்க 2 பேரும் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இந்த மாதிரி நடந்துச்சு. உடனே வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ண, இந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிருக்கேடா, என்னடா இது இப்படி பண்ணிட்டேன், எனக்கு வேறு வழி தெரியல ராகவ் அப்படி சொல்லிட்டு அழறாரு. உடனே வந்து அனு அழுவதை பார்த்துட்டு அபி வந்து ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பண்ணீங்க குட்டி பாஸ், இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டுக்கு எப்படி பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. சரி ஓகே, நடந்து போச்சு, அதனால் வந்து டென்ஷன் ஆகாதீங்க 2 பேரும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. எப்படிங்க டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியணும்னு எல்லாரும் அமைதியாக அப்படியே உட்காந்து வந்து இருக்காங்க. அப்போ அனு மட்டும் அழுதுட்டு இருக்காங்க. அப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி கொஞ்சம் நேரம் இங்கே வாயே அப்படின்றாரு. எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க அப்படின்றாங்க. வா சொன்னா கேளு அப்படின்னோடனே, என்ன விஷயங்க, இப்போ நம்ம 2 பேர் சேர்ந்தா தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். என்னது நீ நம்ம 2 பேர் சேரணுமா அப்படின்றாங்க. ஆமாம், இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, வீட்டில் கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரியாமல் நீ பார்த்துக்கோ, புரியுதா? மேற்கொண்டு என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன், 2 பேரும் சேர்த்து வைக்க வேறு என்ன வழின்னு நம்ம யோசிப்போம். அதனால் வந்து கண்டிப்பாக வீட்டில் இப்போ யாருக்கும் சொல்ல வேணாம். இந்த மாதிரி நடந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனால் தெரியாத அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் வந்து நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கணும், புரியுதா அப்படின்னோடனே உடனே வந்து ஆமாம், எங்கள் வீட்டில் தெரிஞ்சாலும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. புரியுதா, இந்த விஷயத்தை நம்ம மறைச்சிடலாம், நீ போய் அணிக்கிட்ட பேசுகிறேன், ஆகாஷ் கிட்ட பேசுகிறேன், இந்த விஷயம் இப்படியே இருக்கட்டும், கல்யாணம் ஆனது ஆன மாதிரியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது. இவங்க 2 பேருக்கும் எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும், அதுவும் எல்லாரோட சம்மத்தோட கல்யாணம் பண்ணி வச்சு தரணும். அதுக்கு என்ன வந்து பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். நான் சொல்கிறது கேட்பேன்ல இந்த விஷயத்துலையாவது. சரி கண்டிப்பாக நான் கேட்குறேன், நீங்கள் கரெக்டான விஷயம் தானே சொல்லியிருக்கீங்க, அதனால கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. சமாதானப்படுத்தி கூட்டின்னு போ, அவங்க வந்து தாலியை வந்து மறைச்சிட்டு, புரியுதா அப்படின்னோட சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. எங்கள் ஆகாஷ் கிட்ட, இங்கே பாரு ஆகாஷ், நீங்கள் தாலி கட்டினது இருந்துட்டு போட்டோம், ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு.